வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம வந்து வேதாந்திரி மகரிஷியோட, நம்மளுடைய ஸ்கை குழுமத்தோட, நம்மளுடைய ஸ்கை டீச்சிங் மற்றும் ஆலியார் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் குரூப்போட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காயக்கல்பா பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே காயக்கல்பா வந்து கண்டிப்பாக வந்து தினமும் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது காயக்கல்பா தினமும் பண்ணுறது அப்படின்றத விட ஒரு மகரிஷி சொல்லியிருக்காங்க, இல்லது நமக்கு யாராவது ஒருத்தங்க வந்து இதை வந்து பயிற்றுவிச்சிருக்காங்க, இதை பண்ணி நம்மளுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அடைஞ்சிருக்காங்க, இந்த காரணங்களுக்காக பண்ணுறதுக்கு பதிலாக இந்த காயக்கல்பால் ஒரு அறிவியல் உண்மை இருக்குது, இதற்கு பின்னாடி ஒரு கரெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, இதை புரிஞ்சு நம்ம பண்ணும்பொழுது காயக்கல்பாவை புரிஞ்சிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த தினமும் பண்ணுறதுக்கான ஒரு உந்துதல், அதை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணணும், தவறாமல் வெளியூர் போயிருந்தாலும் வேறு எங்கேயாவது ஒரு அலுவல் சார்பமாக இருந்தால் கூட நம்ம அது தினமும் பண்ணணுன்ற ஒரு நல்ல ஒரு உந்துதல் கிடைக்கும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த காயக்கல்ப யோகாவினுடைய சயின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யோகா வந்து பல இன்ஸ்டியூஷனில் பல இடங்களில் சொல்லித்தராங்க. அதுவும் மெடிடேஷனும் நிறைய இடத்துல சொல்லித்தராங்க. நம்மளுடைய ஸ்கை குடும்பத்தில் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த காயக்கல்பம் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸை வந்து நம்ம பண்ணுறோம். அது வந்து நம்மளுடைய ஸ்கை குடும்பத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு வைரக்கல் மாதிரி நான் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணுறேன். இப்போது இந்த ப்ரெசன்டேஷனில் நான் என்னென்ன கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து முக்கியமாக மகரிஷி அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன், அவர் இந்த காயக்கல்பாவை எப்படி நமக்கு கொடுத்துருக்கார், அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். அடுத்த பங்கு நம்மளுடைய வேதாந்தம், உபனிஷதங்கள், அதில் வந்து இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றது. மூன்றாவது பங்கு நான் ஒரு மெடிக்கல் டாக்டர், ஒரு மெடிக்கல் டாக்டராக இருந்து மெடிசனில் எப்படி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நான் வந்து இங்கிலாண்டில் வந்து மருத்துவராக பயன்படுத்திகிட்ருக்கேன். நான் இங்கிலாண்டில் இருக்கும்பொழுது இங்கேருந்து ஒரு ஆங்கிலேயர் எனக்கு இந்த காயக்கல்பா பற்றி கேட்டார்னா, அதை என்னுடைய மருத்துவ நாலேஜை வச்சு எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது 3 விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்து பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பிரம்ம ஞானம். ஏன் வந்து பிரம்ம ஞானம் முக்கியம்னு கேட்டோம்னா வந்து பிரம்ம ஞானம் தான், அந்த பிரம்மத்தை பற்றி புரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த உலகத்துக்கே ஒரு தலையாய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் பிரம்ம ஞானம் அதனுடைய அறிவியல் பின்னணி அதை பார்த்துட்டு, அதன் பிறகு வந்து இந்த காயக்கல்பாவுடைய அறிவியல் பின்னணி எப்படி நம்ம வந்து இதை வந்து லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இதனால் வர நன்மைகள் இதெல்லாம் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிரம்ம ஞானத்தை வந்து முழுவதும் புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல வந்து ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே வந்து பிரம்ம ஞானம் வந்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது பிரம்ம ஞானத்தை வந்து முழுவதும் புரிஞ்சுக்கணுன்னா வந்து அதுக்கு வந்து ஒரே அறிவியல் பின்னணியான ஒரு விஷயம் வந்து இந்த ஹபிள் லிமிட்டர் லா. இந்த ஹபிள் லிமிட்டர் லா வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து, என்னுடைய ஆரோ உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். 13.77 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பிக் பேங் என்ற ஒரு ஈவெண்ட் ஏற்பட்டுச்சு. அந்த பிக் பேங் ஏற்பட்ட அந்த ஒரு நொடியிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளவுட் ஃபார்ம் ஆகி அதிலிருந்து தான் இந்த அண்ட சராசரங்கள் வந்து உருவாகிருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த ஹபிள் லிமிட்டர்லாம் நமக்கு சொல்கிறது. நம்மளுடைய உலகம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த ரெட் ஏரோ இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் வந்து இப்போ நம்மளுடைய உலகம் வந்து இருக்குது. எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஆரம்பித்து அங்கேருந்து ஒரு விதமான வந்து ஒரு ஓப்பனிங், ஒரு விதமான ஒரு பேர் வெடிப்பு ஏற்பட்டு அதனால் வந்து வந்திருக்கு. நம்மளுடைய தவங்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கருப்பு ஏரோ இருக்கிற இடம் தான் வந்து சிவக்கலம். அந்த சிவக்கலத்தில் வந்து எந்த விதமான அசைவுகளும் இல்லை, அமைதியான ஒரு அதிகமான ஒரு எனர்ஜி நிறைந்த ஒரு இடம்தான் வந்து சிவக்கலம். அந்த சிவக்கலத்திலிருந்து ஒரு செயல்கள் ஏற்படும் பொழுது அதில் வர்றது தான் வந்து சக்தி களம். சக்தி களம் வந்து சக்தி களத்திலிருந்து எல்லா யூனிவர்ஸும் வருது. நம்மளுடைய இந்த நவகிரக தவத்தில் பண்ணும்பொழுது வந்து எல்லா கிரகங்களையும் முடிச்சுட்டு அதனால தான் வந்து நம்ம வந்து சிவக்கலம் சக்தி களம் வரைக்கும் நம்மளுடைய மனதை வந்து செயல்படுத்தி கொண்டு வரோம். இது ஏன் வந்து இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போது ஒவ்வொரு
ஒவ்வொரு உடல்லையும் மனிதர் உடல்களாகட்டும், விலங்குகளாகட்டும், செடி கொடிகளாகட்டும், ஒவ்வொரு உடல்கள்லேயும் ஒரு விதமான ஒரு எனர்ஜி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு காய்கறி ஏதோ ஒரு செடியோடைய ஒரு வேரோடு கொண்டு வந்து வைக்கிறீங்க. வீட்டில் வச்சு அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க. அந்த தண்ணி ஊற்றி அந்த வேர் வந்து அந்த மணலில் வந்து சேர்ந்து அதனுடைய ஒரு நியூட்ரிஷனை வந்து அப்சார்ப் பண்ணுற தன்மை வர வரைக்கும் நீங்கள் ஊற்றுற தண்ணியும் ஏற்கனவே அந்த ஒரு சின்ன செடியில் இருக்கிற ஸ்டோர் ஆகியிருக்கிற எனர்ஜியும் தான் வந்து அந்த செடியை வந்து உயிரோடு வச்சுருக்கோம். அந்த எனர்ஜி வந்து 1 அல்லது 2 நாட்கள் தான் இருக்கும். அந்த 1, 2 நாட்களில் அந்த வேர்கள் வந்து அந்த செடி பிக்கப் ஆயிடுச்சுன்னா, என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து, அந்த செடியிலுக்கு வந்து அந்த மண்ணிலிருந்து அதனுடைய நியூட்ரிஷனை வந்து அது வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு, அதுவே வந்து இலை, தழை, பூக்கள்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த எந்த ஒரு பொருள் அந்த செடிக்கு அந்த வேர் ஊன்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு 1 நாள் 2 நாளுக்கு உதவி செய்யுதோ, அந்த எனர்ஜி தான் வந்து பயோ மேக்னட்டிசம். ஏன் வந்து இதை வந்து மேக்னட்டிசம்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா வந்து, உலகத்தில் எல்லாமே இப்போ உலகம் எடுத்தோம்னா வந்து உலகத்துலேயும் வந்து நார்த் போல், சவுத் போல் இருக்குது. அது மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் வந்து ஒரு விதமான காந்த பொலிவோடு தான் இருக்குது. அந்த காந்த பொலிவு நம்மளுடைய உலகம், மலை அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் உயிரற்றதுன்னு, அந்த மாதிரி உயிரற்ற தன்மையில் இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம வந்து யூனிவர்சல் மேக்னட்டிசம்னு சொல்கிறோம். அதே மேக்னட்டிசம் வந்து பயாலஜிக்கல், நம்மளுடைய செடி கொடிகள், மனிதர்கள், விலங்குகள் இதில் இருக்கும் பொழுது வந்து நம்ம வந்து அதை வந்து பயோ மேக்னட்டிசம்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தோம்னா அந்த பயோ மேக்னட்டிசம் தான் வந்து ஒரு உயிரை உயிர் என்று உயிரோடு இருக்குது என்று சொல்வதற்கு காரணமாக இருக்கிறது வந்து அந்த பயோ மேக்னட்டிசம் தான். அந்த பயோமேக்னட்டிசம் உருவானது தான் வந்து இந்த பிக் பேங் தியரி ஏற்பட்ட அந்த ஒரு நொடி, அந்த பேர் வெடிப்பு ஏற்பட்ட அந்த ஒரு நொடி. ஸோ அனைத்து எனர்ஜியும் வந்து அந்த ஒரு நொடியிலிருந்து தான் வந்திருக்கிறது. இதை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுதான் பிரம்ம ஞானம். பிரம்மம் என்பது வந்து இந்த ஒரு ஊந்துதல், இந்த ஒரு சக்தி, இந்த சக்தியை தான் பிரம்மம்னு சொல்கிறோம். அந்த ஒரு ஞானம் பெறுதல் தான் வந்து பிரம்ம ஞானம்னு சொல்கிறோம். இதே பயோ மேக்னட்டிசம் நம்மளுடைய உடம்புலையும் இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் காலையில் எழுந்து குளிச்சுட்டு என்னுடைய காயக்கல்பம், என்னுடைய சிம்பிளிஃபைட் குண்டலினி எக்ஸசைசஸ், அருமையான தவம் நடந்துச்சு. இந்த தவம்லாம் முடிஞ்சு பேசுகிறோம்னா, இந்த பேசும்பொழுது நமக்கு ஏற்படுற அந்த எனர்ஜி, நமக்கு கொடுக்குற அந்த எனர்ஜி தான் வந்து அந்த பயோ மேக்னட்டிசம். நம்ம காயக்கல்பத்தில் என்ன பண்ணுறோம்னா, இந்த பயோ மேக்னட்டிசத்தை தான் வந்து திணிவு பெற்று ஆரோக்கியமாக நம் உடல் பல வருடங்கள் வாழறதுக்கு ஏதுவாக நம்ம வந்து மாற்றுறோம். அதனால தான் வந்து பிரம்ம ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு காயக்கல்பம் பண்ணும் பொழுது அதனுடைய ஒரு புரிதல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடலில் வந்து அந்த காஷல் பாடி, சட்டில் பாடி, கிராஸ் பாடி 3 உடல்கள் இருக்குன்றது நமக்கு தெரியும். இதில் வந்து அந்த காஷல் பாடி காரண உடல் தான் வந்து நம்ம மெடிடேஷனில் நம்ம மனதை வந்து சூரிய களம், சக்தி களம், சிவக்களம் இந்த மாதிரி பல இடங்களில் கொண்டு போயிட்டு வர்றதில் அதுதான் வந்து நம்மளுடைய காஷல் பாடி. அதுதான் வந்து காரண உடல்னு சொல்கிறோம். காரண உடலை நல்லபடியாக புரிஞ்சுக்கணுன்னா வந்து ஒரே வழி மெடிடேஷன் தான். மெடிடேஷனில் உங்களுடைய பருவுடல், உங்களுடைய சூட்ச்ம உடல் இரண்டையும் நீங்கள் மறந்து உங்களுடைய காரண உடலில் நீங்கள் வந்து திளைத்திருக்கீங்க. காரண உடல் தான் வந்து ஒருத்தருடைய பயோமேக்னட்டிசம், ஒருத்தருக்கு உள்ளே இருக்கிற அந்த எனர்ஜிக்கான முக்கியமான ஒரு காரணம். அதனால தான் வந்து அந்த தவம் முடித்த பிறகு நம்ம உடலில் வந்து அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு நம்மளால் வந்து அந்த நாள் வந்து நல்லபடியாக வந்து வேலை செய்ய முடியுது. சட்டில் பாடின்றது நமக்கு உள்ளே இருக்கிற உணர்வுகள். அந்த உணர்வுகளுக்கு வந்து எந்த விதமான ஒரு அப்பியரன்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். திடீர்னு கால் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இடிச்சிடுச்சு. அந்த கால் இடிக்கும்பொழுது காலில் வந்து வின் வலிக்கும். ஆனால் காலை பார்த்தா ஒன்றுமே இருக்காது. தோல் நல்லாயிருக்கும், அடியெல்லாம் படாது, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு சுளுக்கு, ஜஸ்ட்டு ஒரு உள்காயம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து சட்டில் பாடி அல்லது சூட்சும உடல். இல்லது எண்ணங்கள்.
இப்போது நமக்கு எல்லாம் நல்லா போகுது, எக்கனாமிக்கெல்லாம் நல்லா போகுது, காசு விரயம் நல்லா போகுது, குழந்தைங்க இருந்தாங்கன்னா படிக்கிறது நல்லா போகுது, எல்லாம் நல்லா போகும்போது மனசு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து சூட்சும உடல். மூணாவதாக இருக்கிறது கிராஸ் பாடி. கிராஸ் பாடி எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம மேடம் பார்த்தோம் கேமராவில், அதே மாதிரி என்ன நீங்கள் கேமராவில் பார்த்துட்ருக்கீங்க, நம்மளுடைய தலை, கைகள், இதெல்லாம் வந்து தான் வந்து கிராஸ் பாடி. இந்த காயக்கல்பம் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அந்த காரண உடலில் இருக்கிற அந்த பயோமேக்னட்டிசத்தை நம்மளுடைய சூட்சும உடலில் நல்லபடியாக திணிவு பெற்று, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உடலில் இருக்கிற அந்த சூட்சுமம் வந்து திணிவாக இருக்கும் பொழுது, நம்மளுடைய பார்க்குற உடல், கிராஸ் உடலும் வந்து அதே ஆரோக்கியத்தில் இருப்பதற்கு ஏற்படையாக இருக்குது. அதுதான் வந்து காயக்கல்பாவினுடைய மிகப்பெரிய ஒரு சூட்சுமம். இதை வந்து ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, சில பேர் வந்து இந்த படம் பார்த்துருப்பீங்க, தமிழ் படம் தான். அந்த படம் வந்து பெருசாக வந்து ஒரு வெற்றிகரமாக ஓடினதா ஞாபகம் இல்லை. பட் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற அந்த ஹீரோ வந்து அவருக்கு வந்து வலது கால் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அதை வந்து ஆம்புடேட் பண்ணி எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அவருக்கு திடீர்னு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த வலது காலில் வந்து அந்த கால் இருக்கிற மாதிரியும், அந்த முழங்காலுக்கு கீழேயும் வந்து ஒரு சரியான ஒரு வலி ஏற்படும். அந்த வலி ஏற்படும் பொழுது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த இடத்துல காலே இல்லை. நீங்கள் அந்த படத்தில் பார்க்கும்பொழுது. அந்த காலே இல்லாதனால அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போ அந்த படத்தில் வந்து டைரக்டர் அல்லது அவருடைய மனைவி என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஒரு மிரர் கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி கண்ணாடி கொண்டு வைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய இடது கால் அப்படியே அந்த கண்ணாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அவருடைய மூளை என்ன பண்ணுன்னா வந்து, அந்த வலி இருக்கிற அந்த இடம், அந்த கால் இல்லாத இடம் வந்து இப்போ பார்க்க முடியுத மாதிரி ஒரு மனசில் ஃபீல் பண்ணிக்கும். பார்க்க முடியறதுனால அவர் அந்த கையை வச்சு அவருடைய இடது காலை நீவி விடும் பொழுது, அந்த வலது காலுடைய வலியும் வந்து சரியாயிடும். இதுதான் வந்து சூட்சும பாடி. இதுதான் வந்து ஃபேண்டம் லிம், ஃபேண்டம் பெயின்னு நம்மளுடைய மெடிக்கல் அறிவியல் பூர்வமாக வந்து சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி ஏற்படுதுன்னா வந்து, இப்போ இந்த மனிதர் வந்து ஒரு 20, 25 வருடம் வரைக்கும் 2 கால்களில் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருப்பார். திடீர்னு ஒரு 25 வயதில் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அந்த வலது கால் மட்டும் போது, அந்த ஃபிசிக்கல் பாடி தான் அவருக்கு வந்து போயிருக்குமே தவிர, அவருடைய சூட்சும பாடி இன்னமும் வந்து அந்த கால் இருக்குன்னு நினச்சிட்டு தான் இருக்கும். அது அந்த காலை வந்து சூட்சும பாடியில் இருக்கிற அந்த காலுக்குரிய சக்தி, காலுக்குரிய ஒரு வெப்பம், காலுக்குரிய ஒரு தன்மை வந்து போகிறதுக்கு வந்து இன்னும் ஒரு பல சில மாதங்கள் அல்லது வருஷங்கள் கூட வந்து ஏற்படலாம். அதுதான் வந்து ஒரு நம்மளுக்கு சூட்சும பாடி இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. யாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எடுத்துக்காட்டை வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க இதுவரைக்கும். பட் மெடிக்கல் லைனில் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல வகையில் வந்து நம்ம வந்து அந்த சூட்சும பாடின்றது வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு தியரிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. இதில் வந்து உண்மையான ஒரு உண்மை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா காயக்கல்பத்தில் வந்து நம்ம வந்து எல்லா வேலைகளுமே வந்து சூட்சும உடலில் தான் நடக்குது. ஸோ அந்த சூட்சும உடலில் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சூட்சும உடல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு உயிர்த்தன்மை இருக்குதுன்றது தெரிஞ்சால் தான் நம்ம காயக்கல்பம் எப்படி வேலை செய்யுது, காயக்கல்பம் பண்ணுறதுனால உள்ளே ஏற்படுற மாறுதல்களை வந்து நம்மளால் நல்லபடியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த பயோமேக்னட்டிசம், இந்த ஒரு திணிவுத்தன்மை தான் வந்து எல்லாத்துக்குமே பேசிஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன செடி நீங்கள் வந்து அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை ஏதோ ஒரு செடி புதினா அதை கொண்டு வந்து நீங்கள் நடுறீங்க. அது நட்டு அது வளர்கிற வரைக்கும் அது உள்ளே இருக்க பயோமேக்னட்டிசம் தான் அந்த 2 நாளைக்கு அந்த செடியை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்குது. அந்த செடி அதனுடைய வேர்கள் ஊறின பிறகு அந்த வேர்கள் அந்த மணல்லேருந்து எடுக்கிற பொருட்கள், அதனுடைய அது தண்ணி ஆகட்டும் அல்லது நியூட்ரிஷன் ஆகட்டும், அது எல்லாமே வந்து ஒரு வகையான பயோமேக்னட்டிசமாக தான் அந்த செடிக்கு வந்து வேலை செய்யுது. இதுதான் வந்து சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம பாடி வந்து இன்டகிரேட்டடாக ஸ்ட்ராங்காக ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க மெடிசனில். ஹோமியோஸ்டேசிஸ்னால் இப்போது ஏதோ ஒரு ஓடுறோம், நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, திரும்ப ரெஸ்ட் எடுக்கணும், பிளட் ப்ரெஷர் நார்மல் ஆகிடுது. எப்போல்லாம் வந்து இந்த நார்மல்லேருந்து குறைவாகவோ அதிகமாகவோ நம்மளுடைய பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட்டு இதெல்லாம் மாறுதோ அது திரும்ப சரி பண்ணுறது பேர் தான் வந்து ஹோமியோஸ்டேசிஸ். என்ட்ரோபி, என்ட்ரோபின்றது தான் வந்து வயசாகிறது. என்ட்ரோபின்றது தான் வந்து உலகம் வந்து மாறுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து
வீடை வந்து லாக் பண்ணிவிட்டு வந்து ஒரு 2 வாரம் இல்லை 1 மாதம் வந்து ஏதாவது நார்த் இந்தியா டூர் அல்லது ஒரு வெளிநாடு டூர் ஏதாவது போயிட்டிங்கன்னா வீடு உள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்காத ஒரு சில பூச்சிலாம் கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பல மாதங்கள் பல வருடங்கள் வீடை வந்து பூட்டி வச்சோம்னா வந்து வீடு உள்ள செடியெல்லாம் வளர்ந்துடும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து என்ட்ரோப்பின்றது என்னென்னா வந்து இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பயோமேக்னட்டிசம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவுபடுறதுக்கு பேர் தான் வந்து என்ட்ரோபி. இது வந்து சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு மனிதனுடைய உடல், ஒரு செடியினுடைய உடல், ஒரு விலங்கினுடைய உடலில் இருக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக பார்க்கலாம். அதுதான் வந்து வயதாகுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், முதுமைன்னு சொல்கிறோம். இந்த வயதாகுதல், இந்த முதுமையை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணுன்னா நம்ம உள்ளே இருக்கிற அந்த பயோமேக்னட்டிசத்தை நல்லபடியாக திணிவுடன் வச்சுக்கணும். அதுதான் வந்து ஒருத்தர் வயதாகாமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். ஸோ பயோமேக்னட்டிசம் பற்றி நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டாலே வந்து நம்ம காயக்கல்பம் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் காயக்கல்பமுடைய பயன்கள், நல்ல ஆரோக்கியம், அமைதியான மனம், எல்லாத்துக்கும் காரணமும் வந்து நம்ம வந்து நல்லபடியாக வந்து கோரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த காயக்கல்பம் எப்படி வேலை செய்யுதுன்றது வந்து சக்கராஸ் வச்சு உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய அந்த மூலாதார சக்கரத்துலேருந்து சரசரஹார சக்கரா வரைக்கும் இருக்கிற அனைத்து சக்கரா பற்றி, அந்த சக்கரானுடைய நிறம், அதனுடைய தன்மைகள் எல்லாமே தெரியும். நம்மளுடைய மகரிஷி கோட்பாட்டிலேயே வந்து சக்கரங்களை வைத்து இருக்கிற தியானங்களில் வந்து இதை வந்து நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். காயக்கல்பா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய அந்த பயோமேக்னட்டிசத்தை நம்ம வந்து நம்மளுடைய மனதார அந்த எண்ணங்களை குவித்து நம்ம கீழே இருக்கிற அந்த மூலாதார சக்கரா மற்றும் சுவாதிஷ்டான சக்கராவில் இருக்கிற அந்த எனர்ஜியை நம்மளுடைய சரசரார சக்கராவுக்கு நம்ம வந்து அதை வந்து உயர்த்தி கொண்டு வரோம். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி உயர்த்தி கொண்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கலாம். முதுகில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஏதோ ஒரு ஒரு ஊர்ந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களும் அல்லது உணர்தலும் இருக்கிறதுனால தான் வந்து அந்த காலத்திலிருந்தே வந்து இந்த சக்கராஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணும்பொழுது ஒரு ஒரு பாம்பு வந்து ஒன்றோட ஒன்று பின்னி இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சயின்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. இந்த சக்கராஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போது நீங்கள் வேணால் வந்து எல்லாருமே வந்து கோர்ஸ் படிக்கிறதுனால சார்ல்ஸ் ஷாங் அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சார்ல்ஸ் ஷாங்குன்றவர் வந்து ஒரு வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட்டு ப்ளஸ் அவர் வந்து சைனீஸ் மெடிசன்லாம் வந்து ரொம்ப வந்து ஈடுபாடு உள்ளவர். அவங்க அந்த எம்ப்ரியாலஜியில் வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய எம்ப்ரியாலஜியில் நம்மளுடைய முதுகெலும்பு, நம்மளுடைய மூளை இதெல்லாம் வந்து ஒரு நியூரல் டியூப் அப்படின்ற மாதிரி தான் வந்து முதல்ல ஃபார்ம் ஆகும். அந்த நியூரல் டியூப் ஃபார்ம் ஆகும் பொழுது முதல்ல வந்து சாதாரணமாக ஒரு ஓப்பனாக ஒரு தட்டையாக ஃபார்ம் ஆகிற நியூரல் டியூப் வந்து அந்த குழந்தை கருவில் வளர 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 இப்படி மடிஞ்சு ஒரு டியூபாக மாறும். அந்த டியூபாக மாறும்பொழுது எந்த இடத்துலலாம் அந்த டியூப் வந்து தொடுதோ அந்த தொடுற இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஜங்ஷன்ஸ் ஏற்படும். அந்த ஜங்ஷன்ஸ் வந்து மெடிசனில் வந்து கேப் ஜங்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் வந்து அதிகமான அந்த டியூபுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த டியூப் வந்து அந்த கேப் ஜங்ஷனில் சேர்ந்துட்டு அப்புறம் ஃபுல்லாகவே சேர்ந்துடும். பட் அந்த முதல்ல சேர்கிற இடங்களில் வந்து அதிகமான கேப் ஜங்ஷன் இருக்குது. கேப் ஜங்ஷன் அப்படின்ற இடம்தான் வந்து நம்மளுடைய மூளையில் வந்து நம்மளுடைய எண்ணங்கள், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது அந்த கேப் ஜங்ஷன்ஸ் தான். ஸோ இந்த சக்கராஸ்க்கு வந்து அறிவியல் பூர்வமாக சொல்லணுன்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய கருவுற்று ஒரு குழந்தை வளரும் பொழுது அந்த ஜாயின் ஆகிற கேப் ஜங்ஷன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி வந்து சக்கராவாக வந்து உருவாகியிருக்கு. இந்த ஒவ்வொரு சக்கராக்கு கிட்டையும் வந்து அதற்குரிய ஒரு வேலை செய்கிற ஒரு ஆர்கன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மூலாதாரன்னு எடுத்திங்கன்னா வந்து ப்ராஸ்டேட் அந்த மாதிரி ஆர்கன் சொல்லலாம். சுவாதிஷ்டானம் எடுத்தோம்னா வந்து பிளாடர் மற்றும் பெண்களுக்கு வந்து ஓவரீஸை சொல்லலாம். மணிப்பூரகம் எடுத்திங்கன்னா வந்து வயிறு, கணையம், அப்புறம் வந்து லிவர் அதெல்லாம் வந்து சொல்லலாம். அநாத்தகம் எடுத்திங்கன்னா வந்து நம்மளுடைய இதயம் சொல்லலாம் அல்லது வந்து நுரையீரல்கள் சொல்லலாம். விஷுத்தி எடுத்தோம்னா தைராய்டு சொல்லலாம். அது மாதிரி வந்து ஆக்னா எடுத்தோம்னா கண் மற்றும் மூளையை சொல்லலாம். சரசரஹாரா அப்படின்றது வந்து நம்மளுடைய இந்த தூள உடலிலிருந்து ஒரு படி வெளியில் போய் சூட்சும உடலில் இருக்குது சரசரஹாரா. மற்றும் துரியம் வந்து நமக்கே தெரியும் ஒரு அடி மேலே இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய அந்த ஃபிசிக்கல் பாடியிலையும் நம்ம சக்கராஸை வந்து மென்ஷன் பண்ணலாம். நம்மளுடைய சூட்சும உடல்லையும் நம்ம சக்கராஸை வந்து நம்மளால் வந்து உணர முடியும்.
ஒன்ஸ் இந்த சக்கராஸில் வந்து நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம காயக்கல்பா பண்ணும்பொழுது இந்த எனர்ஜியை வந்து கீழே இருக்கிற சக்கராவிலிருந்து மேலே இருக்கிற சக்கராவுக்கு கொண்டு வர அந்த ப்ராசஸ் தான் வந்து காயக்கல்பா. இப்போது இந்த சக்ராஸில் வந்து 7 சக்ராஸ் இருந்தாலும் அந்த 108 நாடிகள் தான் வந்து இந்த சக்ராவில் இருந்து வேறு மாதிரி பிரிஞ்சு நம்ம உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் வந்து எனர்ஜி வந்து கொடுக்குது. இப்போது இதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய சித்தர்கள் அவங்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ண பிக்சர்கள். அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அப்போ வந்து மெடிசின் இந்த அளவுக்கு முன்னேறல, இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணி இந்த இடத்துல தான் வந்து கணையம் இருக்குது, இந்த இடத்துல தான் வந்து சிறுகுடல் இருக்குது, அந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு டைம்லேயும் கூட இந்த மாதிரி தான் இருக்கலாம், இந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த ஆர்கன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்ட்டு சக்ரா மற்றும் நாடிகளை வச்சு அவங்க வந்து பல ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு தெய்வமாக அந்த காலத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆர்கன் வந்து வேலை செய்யலைன்னா அதனுடைய வேலை நமக்கு வந்து நல்லபடியாக அமையாது. ஸோ அதை ஒவ்வொரு ஆர்கனையும் ஒவ்வொரு தெய்வமாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது காயக்கல்பா ஏன் நம்ம பண்ணணும்? மகரிஷி வந்து இந்த உலகத்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு அமைதியான ஒரு கம்யூனிட்டி உருவாகிறதுக்கு, ஒரு ஆரோக்கியமான ஒரு கம்யூனிட்டி உருவாகிறதுக்கு நல்ல ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் ஒரு ஜிம்முக்கு போய் ஒரு பெரிய டம்பல்ஸ் எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு பெரிய ஒரு பார் எடுத்துக்கிட்டு காசு செலவு பண்ணி அந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணி நமக்கு வந்து அதன் மூலியமாக வந்து பண விரியமாகிறது ஒரு வகையில் இருந்தாலும் இன்னொரு வகையில் வந்து அந்த ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ்னால் வந்து நமக்கு ஒரு சில உபாதைகள் ஏற்படலாம், இன்ஜுரிஸ் ஏற்படலாம். எவ்வளோ பேர் ஜிம்முக்கு போயிட்டு பேக் பெயின் ஆகிடுச்சு, ஸ்லிப் டிஸ்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எக்ஸசைஸ்லேருந்து பிரேக்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் மகரிஷியுடைய சிம்பிளிஃபைடு குண்டலினி எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைசஸ், கை பயிற்சி, கால் பயிற்சி, கண் பயிற்சி, அந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு வெயிட்டெல்லாம் வச்சு ஒரு காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் சிம்பிளிஃபைடாக வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ப்ளஸ் இதனால் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த உயிர்பயிற்சிகளை. அதே மாதிரி தியானம். இப்போ தியானம் எடுத்தாலும் வந்து எந்த அளவுக்கு மனம் வந்து அமைதியாகுது, வெவ்வேறு தியானங்கள் இருக்குது, தியானத்தினால மனது அமைதியாகுது. இந்த தியானமும் எக்ஸசைஸும் இருக்கும் பொழுது காயக்கல்பா எதுக்கு வந்து நம்ம மகரிஷி வந்து கொடுத்துருக்கார், என்ன காரணமாக இருக்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா வந்து காயக்கல்பா தான் வந்து நம்மளுடைய சக்கரங்களை ஒழுங்குபடுத்தி நமக்கு மூலாதாரம், சுவாதிஷ்டானம் போன்ற ஒரு கீழ்நிலையில் இருக்கிற சக்கரங்களில் இருக்கிற எனர்ஜியை வந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்து மனம் வந்து ஒரு தெளிவு பெற்று ஒரு வாழ்க்கை பெறத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து சயின்டிஃபிக் பேசிஸ் ஆஃப் கர்மா அப்படின்ட்டு இன்னொரு கிளாஸ் வந்து நான் வந்து முன்னாடி ஒரு தடவை எடுத்திருக்கேன். அந்த சயின்டிஃபிக் பேசிஸ் ஆஃப் கர்மா எடுக்கும்பொழுது கர்மா எப்படி வேலை செய்யுது, இந்த பூகோளத்தில் கர்மா எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்குது, ஏன் வந்து அந்த நவகிரக தவம் பண்ணும்பொழுது நம்மளால் வந்து அந்த கோள்களை மீறி நம்மளுடைய கர்மாக்களை மீறி எப்படி நம்ம ஒரு உயரிய ஒரு வாழ்க்கை வந்து நடக்க முடியும், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பார்த்தோம். ஸோ அந்த கர்மாக்கள், அந்த கோட்கள் இப்போ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, ராகு சனிக்கு போகுது, சனி வந்து சுக்கிரனுக்கு போகுது, சுக்கிரன் வந்து குருவை பார்க்குறாரு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியாக இருக்கிற விஷயங்கள் நம்மளுடைய உடலில் எப்படி வந்து பாதகம் ஏற்படுது, ஏன் வந்து அந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் வந்து பாதகங்கள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் வந்து கர்ம வினை மட்டுமல்லாமல் சக்கரங்கள். இந்த சக்கரங்களின் மூலமாக தான் வந்து அந்த வெளியில் இருக்கிற யூனிவர்சல் மேக்னட்டிசம் நம்ம உள்ளே இருக்க பயோ மேக்னட்டிசத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளால் வந்து எதுவுமே காரணமே இல்லாமல் திடீர்னு ஏதோ ஒரு நாள் வந்து கொஞ்சம் சோகமாக இருப்போம், இல்லை கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனமாக இருப்போம். என்னடா இது இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு காரணமே இல்லாமல் ஒரு மாதிரி உணர்ச்சி இல்லாமல் ஒரு மாதிரி வந்து ஒரு வீக்னஸாகவே இருக்குது, எழுந்துக்கவே தோணவே இல்லை, காலையிலேருந்து எந்த வேலையும் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி தோணும். இதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து வெளியில் இருக்கிற அந்த யூனிவர்சல் மேக்னட்டிசம் நம்மளுடைய பயோ மேக்னட்டிசத்தில் ஏற்படுற வந்து ஒரு தாக்குதல். இந்த மாதிரியான தாக்குதல்களிலிருந்து ஒரு மனிதனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி சக்கராக்களை ஒழுங்குபடுத்தி நோயற்ற வாழ்வு இருக்கிறதுக்கு மகரிஷி கொடுத்துருக்கிறது தான் வந்து இந்த காயகல்ப யோகம். இதனால் கண்டிப்பாக வந்து ஒரு முதுமை மட்டுமல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை வரும். அதுக்கு இது வந்து என்னன்றதை திரும்ப வந்து பார்க்கலாம். ரெண்டாவது வந்து அந்த காலத்தில் வந்து யங்காக இருக்கணுன்றதுக்காக வந்து
கற்பம் அப்படின்ற ஒரு விஷயம் சாப்பிடுவாங்க. இப்பயும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில கற்பங்கள்லாம் வந்து பழக்கத்தில் இருக்கிறது நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கற்பம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ அதில வந்து இந்த மெர்க்குரி அந்த மாரி ஒரு சில மெட்டல், ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒண்ணா சேர்த்து காலையில வெறும் வயித்துல சாப்பிடணும். அது வெறும் வயித்துல சாப்பிட்டோம்னா வந்து நமக்கு வந்து அந்த ஒரு உடல் வந்து நல்ல ஒரு உறுதித்தன்மை ஏற்படும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதில என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா வந்து, நம்பர் 1 இந்த கற்பம்ம அந்த சித்தர்கள் சொன்ன முறையில ரெடி பண்றதுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு ஆட்கள் இப்ப இல்ல. அது ஒரு விஷயம். 2வது இப்ப அந்த கற்பம் நம்ம உடல்ல சேர்ந்துச்சுன்னா, அதில இருக்கிற ஏதாவது உபாதைகள் ஒரு மெட்டல்னால வந்து மெட்டல் பாய்சனிங் ஏற்படலாம். அந்த மாரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. 2வது வந்து எப்படி வந்து கற்பம் நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுடைய மனத அமைதியா வச்சுக்கிட்டு, நம்ப வந்து சுற்றுப்புறல்ல நம்மளுடைய குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் ஒரு நல்ல ஒரு குழுமத்தை ஏற்படாம இருக்கும் பொழுது, கற்பம் மட்டும் எப்படி நம்மளோட உடல வந்து ஆரோக்கியமா, நோயற்ற தன்மையில, வயது முதிவு இல்லாம நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து முடியாது. நம்ம கற்பம் சாப்பிடுற அளவுக்கு ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஏற்பட்டிருக்கு. அவங்களால வந்து முடியும்னா, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சாப்பாட்ல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி பண்ண வேண்டியதா இருக்கு. இதே காயக்கல்பம் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கற்பம் வந்து ஒரு டீசல் இல்ல பெட்ரோல் கார்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து, காயக்கல்பம்ன்றது வந்து ஒரு டெஸ்லா கார் மாரி. ஒரு பியூர் எனர்ஜி. அந்த காயக்கல்பத்தினால ஒரு பிரச்சனை வருதுன்றது நம்ம இதுவரைக்கும் வந்து பார்த்தே இருக்க மாட்டோம். ஏன்னா வந்து, அந்த பயோமேக்னடிசம், அந்த ஒரு உயிர்த்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமானது. நம்ம ஏற்கனவே அந்த பிக் பேங்ல பார்த்த மாதிரி, அந்த காலத்துல அந்த சிவக்களத்திலிருந்து, சக்தி களத்திலிருந்து வந்த அந்த எனர்ஜி தான் வந்து இன்றைய வரைக்கும் உங்க உடல்லயும், என்னுடைய உடல்லயும் அந்த பயோமேக்னடிசமா இருக்கு. அந்த பியூர் எனர்ஜிய நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து, எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாம ரொம்ப நல்லா பண்ண முடியுது நம்மளால வந்து காயகல்பம்னால. இந்த காயகல்பம்னாலயும் வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த எக்சர்சைஸ் பண்ணும்பொழுது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சில நாட்கள்ல வந்து தலைவலிகள் அந்த மாரிலாம் ஏற்படலாம். அதனால தான் வந்து சாந்தி தவம் குடுத்துருக்காங்க மகரிஷி. சாந்தி தவம் மூலியமாக வந்து ஒரு அளவுக்கு மீறியான பயோமேக்னடிசம் உயரிய சக்கரங்கள்ல மட்டும் சேராம, திரும்ப சாந்தி தவத்தின் மூலியமாக அந்த பயோமேக்னடிசத்த வந்து சீர்படுத்துறது தான் வந்து சாந்தி தவம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ இந்த பயோமேக்னடிசத்த வச்சு நம்மளுடைய உடல வந்து செயல்படுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து, இது வந்து ஒரிஜினல் எனர்ஜி. இதுதான் வந்து நம்மளுடைய உடல்ல ஒரு கருவுற்ற தன்மையிலிருந்து வர ஒரே எனர்ஜி இந்த காயக்கல்பமான எனர்ஜி தான். ஸோ அந்த எனர்ஜியே வச்சு பண்ணும்பொழுது, அது இன்னும் வீரியமா வேலை செய்றதோட மட்டும் இல்லாம, நோயற்ற வாழ்வு, நல்ல ஒரு பொலிவுத்தன்மை, நல்ல ஒரு எண்ணங்கள், அந்த முதுமையை தவிர்த்தல் வரைக்கும் வந்து காயக்கல்பம் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதே வந்து நம்ப வேற ஏதாவது கற்பம், அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு லேகியம், அந்த மாரியான விஷயங்கள்ல வந்து டிபெண்ட் ஆயி போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, நீங்க வந்து ஒரு 2 புதினா செடி வீட்ல வளர்க்குறீங்க. ஒரு புதினா செடிக்கு வந்து நீங்க வந்து அந்த பயோ ஃபெர்டிலைசர்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த நம்ம வீட்லயே வந்து கிச்சன்ல ஏற்படுற இந்த தழைகள், அந்த மக்கி போன இலைகள், அந்த மாரி பயாலஜிக்கலா இருக்கிற ஃபெர்டிலைசர் மட்டும் போட்டு வளர்ற அந்த புதினா செடிக்கும், கடையிலேருந்து வாங்குற ஃபெர்டிலைசர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோடியம், நைட்ரஜன், பொட்டாசியம் இந்த மாரியான ஒரு பவுடர் வகையில வர கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு வளர்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றத வந்து நான் வந்து எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்னதான் வந்து அந்த ஃபெர்டிலைசர்ல வந்து எல்லாமே நைட்ரஜன், பொட்டாசியம், மெக்னீசியம் எல்லாமே இருந்தாலும், அந்த கெமிக்கல்ல டிபெண்ட் ஆயி வளர்ற ஒரு செடிக்கும், நம்மளுடைய நார்மல் நம்ப வீட்லயே இருக்கிற மக்குன குப்பைகள் மூலியமா வளர்ற அந்த செடிக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வித்தியாசம் தான் வந்து காயகல்பம் மூலமாக ஒருத்தர் தன்னுடைய உடல வந்து ஆரோக்கியமா, நோயற்ற தன்மையில வச்சுக்கிறதுக்கும், வெளியிலேருந்து மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸு, கல்பம் இல்ல ஏதாவது லேகியங்கள் சாப்பிட்டு வச்சுக்கிறதுக்கும் வந்து இருக்கிற வந்து மெயின் வித்தியாசங்கள். இந்த பயோமேக்னடிசத்த வந்து லோவர் சக்ராலேருந்து ஹையர் சக்ரால பண்றது, அந்த கீகிள்ஸ் எக்சர்சைஸ் தான் வந்து அஸ்வினி முத்ரா. அஸ்வினி முத்ரா நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய எண்ணம் அந்த மூலாதாரத்தில வந்து குவியுது. நம்ம வந்து இந்த எப்படி வந்து
ரெகுலரைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுன்றதை மகரிஷி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து மூலாதாரத்தை ஒருத்தர் வந்து உணர்ச்சி பூர்வமாக தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்ச பிறகு தான் அதில் இருக்கிற எனர்ஜியை வந்து நம்ம மேலே கொண்டு போகணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஹாலில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் பையன்கிட்ட வந்துட்டு பீரோ திறந்து மேலே வந்து 2வது ஷெல்ஃபில் வந்து ஒரு ஆல்பம் இருக்குது, அது கொண்டு வாப்பான்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த ஷெல்ஃபை, அந்த பீரோவை உங்கள் பையன் வந்து நீங்கள் வந்து திறந்து பழக்கமே படுத்தலைன்னா நீங்கள் கிளியராக சொல்லணும். பெட்ரூமுக்கு போ, அந்த பீரோ தர, அதில் 2வது ஷெல்ஃபில் வலது கை பக்கமாக அந்த ஆல்பம் இருக்கும், அதை கொண்டு வா அப்படின்னு கிளியராக சொல்லணும். அதே மாதிரி நம்மளுடைய உடலில் அந்த திணிவுத்தன்மைக்கான ஒரு பயோமேக்னட்டிசம் வந்து மூலாதாரத்தில் இருக்குது. நம்மளுடைய எண்ணத்தின் மூலயமாக அந்த மூலாதாரம் எங்கே இருக்குன்றதை கரெக்டாக காமிச்சு கொடுத்தா தான் அதில் இருக்க எனர்ஜியை வந்து நம்ம மேலே கொண்டு போக முடியும். கரெக்டாக சொல்லணும்னா வந்து மூலாதாரம்ன்றது வந்து எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுப்புற இருக்குன்றது சித்தர்கள் சொல்லியிருக்கிறத நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய கருவாயை பெருசாக வந்து நம்மளுடைய எண்ணங்களின் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி உணர முடியாது. இதே வந்து நம்மளுடைய எருவாய், அதாவது ஆசனவாய் பகுதியை வந்து நம்ம வந்து சுருக்கி விரித்து நம்மளால் வந்து உணர முடியும். அந்த எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுப்புற இருக்கிற அந்த மூலாதாரத்தை நம்ம ஆசனவாயை சுருக்கி விரிக்கிறது மூலியமாக அதுக்கு பக்கத்துலேயே அந்த சக்கரா இருக்கிறதுனால நம்மளால் நம்மளுடைய எண்ணம் குவிந்து அந்த இடத்துல இருக்கிறத வந்து நம்ம உணர்ந்து சேர்னிங்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து தயிர் கடைஞ்சி தயிர்லேருந்து வெண்ணெய் நெய் எல்லாம் எடுக்கிறோமோ அதே மாதிரி அந்த இருக்க எனர்ஜியை வந்து சேர்ன் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து ஈஸியாக வந்து டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆக்குறோம். ஒன்ஸ் அந்த எனர்ஜி வந்து எளிமையாக பரவுதலுக்கு ஏற்றபடி இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணத்தின் மூலியமாக முதுகு தண்டில் வந்து நம்ம வந்து அந்த எனர்ஜி வந்து முதுகு மேலே போய் நம்ம வந்து சக்கரா எல்லாத்துக்கும் பரவுறதை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். காயக்கல்பாவுடைய ஸ்டெப்ஸை வந்து நான் இங்கே சொல்ல போகிறது கிடையாது. நம்மளுடைய ஸ்கையில் வந்து காயக்கல்பாவுடைய வழிமுறையை வந்து நம்ம எங்கேயுமே சொல்ல மாட்டோம். எப்போவுமே வந்து ஒரு ஆசிரியர் மூலம் நேரடி பயிற்சி மூலியமாக தான் தெரிஞ்சுப்போம். பட் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதை புரிஞ்சு நம்ம இந்த மேலே போய் பண்ணும் பொழுது நம்மளுடைய எனர்ஜி மேலே போகுது. அதை நீங்கள் உணர்ச்சியாகவும் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் கிடைக்காது. பட் ஆனால் அந்த ஃபீல் கிடைக்காது அப்படின்றதுக்காக அதனுடைய ஒரு நன்மைகள் இல்லாமல் போயிடாதுன்றது கண்டிப்பாக கிடையாது. சிலருக்கு வந்து முதுகில் நல்ல ஒரு உணர்வு ஏற்படும். சிலருக்கு வந்து அதை உணர்ச்சி பூர்வமாக அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அதுதான் வந்து சூட்சும பாடி. இப்போ அந்த ஹீரோ எப்படி வந்து அவருடைய கால் போனாலும் அந்த கால் இருக்கிற இடத்துல இருக்கிற சூட்சும பாடினால் வந்து ஒரு வழியில் தவிக்கிறாரோ அந்த மாதிரி எல்லா கால் அறுபட்டவங்க, எல்லா ஆம்புடேஷன் ஆனவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரதில்லை இல்லைங்களா? ஸோ ஒரு சிலருக்கு தான் வந்து அந்த சூட்சும பாடி வந்து ஒரு நல்லபடியாக ஃபீல் பண்ணுற ஒரு அமைப்பு இருக்கும். அது அமைப்பு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து அந்த காயக்கல்பா நல்லா ஒர்க் ஆகுது. எனக்கு எதுவுமே ஃபீலே ஆகலை, எனக்கு வந்து அந்த அஸ்வினி முத்ரா பண்ணும்போது கூட வந்து ஒரு டைட்னஸ், ஒரு விதமான ஒரு உணர்ச்சி ஏற்படலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் காயக்கல்பா கண்டிப்பாக வந்து உதவி செய்யும். இது பண்ணும்பொழுது ஒரு சிலருக்கு அபரிவிதமான அந்த பயோமேக்னட்டிசம் வந்து உயரிய சக்கரால போய் சேர்றதுனால தான் வந்து தலைவலி, தலைபலு, சம்டைம்ஸ் வந்து மைக்ரைன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதனால தான் வந்து கிளியரன்ஸ் மெடிடேஷன், சாந்தி மெடிடேஷன் எவ்ரி வெள்ளிக்கிழமை பண்ண சொல்வார். இன்ஃபேக்ட் வந்து மகரிஷி வந்து சாந்தி மெடிடேஷன் அதெல்லாம் வந்து கற்றுண்டா தான் காயக்கல்பமே சொல்லித்தரணும். ஏன்னா வந்து ஒரு பிரச்சனைன்னு ஆன பிறகு நம்ம வந்து ஏன்னா வந்து ஒரு சில ஆசிரியர்கள்லாம் வந்து பல ஊர்கள், பல இடங்கள் ட்ராவல் பண்ணி இதை சொல்லி தருவாங்க. ஸோ திரும்ப வந்து அந்த ஆசிரியர் பார்க்குறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த நாக்கை வந்து நம்ம மடித்து, அதுக்கு பேர் கேசரி முத்ரா. அதுக்கப்புறம் வந்து ஓஜஸ் பிரெத் கொடுக்குறோம். நாக்கம் அடிக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய புலன்கள் வந்து வெளிநோக்க பார்வையிலேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கண்கள் மூலிமா பார்க்குறது, காதுகள் மூலிமா என்ன நடக்குதுன்னு கேட்குறது, மூக்கன் மூலமாக வாசனைகளை நுகர்றது, வாயின் மூலமாக பேசுகிறது, இது மாதிரி வெளிநோக்க பார்வையிலேயே இருக்குது. இப்போ அந்த நம்மளுடைய அந்த ஐம்புலன்களை வந்து நமக்கு உள்ளே கொண்டு போகிறதுல முக்கியமான ஒரு பங்கு வந்து கண்ணை மூடி உள்ளே போகிறோம். காதுகளில் வந்து எந்த சவுண்டும் கேட்காது இந்த காயக்கல்பை நம்ம காலையில் பண்ணும்பொழுது. அதே மாதிரி நாக்கையும் நம்ம மடித்து உள்ளே கொண்டு போகும்போது அந்த புலன்களை வந்து நம்ம வந்து அடக்கிறோம்.
எப்படி வந்து அந்த வந்து அஷ்டாங்க யோகத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரத்யாகார ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து இதன் மூலிமா பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேசரி முத்ரால நாக்கை வந்து மடித்து எவ்வளவு தூரம் முதல்ல எடுத்த உடனே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து காயக்கல்பம் வந்து இப்போ வந்து ஒரு 5 டே கோர்ஸ் 6 டே கோர்ஸ் கிடையாது. நீங்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இந்த கோர்ஸில் வந்து 6 மந்த்ஸ் கோர்ஸ் பண்ணலாம், 1 இயர் கோர்ஸ் பண்ணலாம். ஆனால் காயக்கல்பம்ன்றது வந்து வாழ்க்கைக்கான ஒரு பயிற்சி. அந்த வாழ்க்கைக்கான ஒரு பயிற்சி பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களை நம்ம மடித்து பழக்கம் பண்ணும்போது வந்து உள்நாக்கை தொட்டு மேலே தொடுற அளவுக்கு, அந்த அண்ணாக்கை தொடுற அளவுக்கு வந்து நமக்கு வந்து பயிற்சியில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஒன்ஸ் கேசரி முத்ராலாம் நல்லபடியாக பழக்கம் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் தவத்தில் கூட வந்து கேசரி முத்ரா வச்சு தவம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நம்மளுடைய மகரிஷியுடைய ஒரு சிம்ப்ளிஃபைடு கோட்பாட்டுக்களை மீறி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறதுனால நான் அதை வந்து இங்கே வந்து கவர் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து ஓஜஸ் பிரெத். ஒன்ஸ் இந்த விஷயம் பண்ண பிறகு வந்து எல்லா எனர்ஜி பயோமேக்னடிசத்தை நம்மளோட உயரிய சக்கராவில் வந்து இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கை கால்கள் எல்லா உறுப்புகளுக்கும் அந்த எனர்ஜி போகிறதுக்காக தான் வந்து மகரிஷி அருமையான ஒரு ஓஜஸ் பிரெத் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஓஜஸ் பிரெத் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இந்த மாதிரி வலது பக்கத்தில் இருக்கிற ஒரு குழாய் மாதிரி நம்ம வந்து குழாவை திறந்தோம்னா வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோவாக வரும். இதே வந்து ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வச்சு நம்ம வந்து தண்ணி போடும்போது எவ்வளோ அழகாக அந்த ஸ்ப்ரிங்கிள் ஆகி உலகம் அந்த செடி அந்த கிராஸ் ஃபுல்லாக போய் சேருது இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ ஓஜஸ் பிரெத் வந்து நமக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வச்சு நம்ம சேமித்த அந்த எனர்ஜியை வந்து உடம்பு ஃபுல்லாக கொடுக்குறோம். விரல் நுனிகள்லேருந்து கால் நுனியிலிருந்து கால் விரல்கள் நுனியில் வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த காயக்கல்பாவோட சேர்ந்து மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதெல்லாம் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு உயரிய ஒரு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்டிங். அப்புறம் வந்து கரெக்டான அளவு நம்மளுடைய உணவை வந்து எடுத்துக்கிறது. ஒரு அபரிவிதமாக சாப்பிடாம கரெக்டாக சாப்பிட்றது. அதே சமயத்தில் வந்து நல்லபடியாக ஃபாஸ்டிங் இருந்து ஏதோ ஒரு டைமில் நமக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா வந்து ஒரு நல்லாவும் சாப்பிட்லாம். அதே சமயத்தில் வந்து ஃபாஸ்டிங் இருந்து உடம்பை வந்து பாழ்படுத்தணுன்றதும் கிடையாது. ஃபாஸ்டிங்ன்றதும் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நமக்கு வந்து அந்த ஒரு முறையோ அல்லது அந்த ஒரு வேளை சாப்பிட்றதோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நல்லா ஃபீஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம். ரெண்டுமே வந்து மிக மிக நல்ல ஒரு அவுட்கம் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி காயக்கல்பாவை ஒட்டி இருக்க விஷயங்களை நான் பெருசாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் வந்து டைமை வந்து ஒரு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அம்மா வந்து அட்லீஸ்ட் 15 நிமிஷம் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்களில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து கேளுங்க. நான் வந்து இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே வந்து நம்ம ஸ்கை குழுமத்துக்கு வந்து சயின்டிஃபிக் பேசிஸ் ஆஃப் ஃபாஸ்டிங்னு ஒரு முழு 1 மணி நேரம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஃபாஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால உடலில் எந்த மாதிரியான பொலிவுகள் ஏற்படுது, ஆட்டோஃபேஜி நம்ம உடலில் இருக்கிற நோய்களை வந்து எப்படி ஃபாஸ்டிங் வந்து குணப்படுத்துது, இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். பட் இன்னொரு டைம் வந்து இந்த கரிக்குலத்தில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபாஸ்டிங் பற்றியும் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய இந்த காயக்கல்பம் நல்லபடியாக உயர்வான ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஜாக்குலேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது நம்மளுடைய உடல் அணுக்கள் வீரியமாகிறத வந்து உடல் சக்தி வீரியமாகிறத வந்து நல்லபடியாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறது. இது வந்து ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எஜாக்குலேஷன்னால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய உடம்புடைய மிக அதிகமான ஒரு சக்தி வந்து அதில் வந்து வீரியப்படுது. அதனால் வந்து ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி வந்து உடலுறவு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லலை. அந்த உடலுறவை எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான விஷயங்களுக்காக பயன்படுத்தி ஒரு குழந்தை பெறுக்கிறதுக்கு, ப்ளஸ் அதே மாதிரி மகரிஷி சொன்ன மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு 2 முறை இந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சியில் பண்ணும்பொழுது நல்ல அபரிவிதமான ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தி நம்மளுடைய உடலில், அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, இந்த உடலில் இருக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கிற உபாதைகள், உடலில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு 60 வயசில் வந்து ஒரு யூட்ரைன் கேன்சரே வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூட்ரைன் கேன்சர் சும்மா வரல. செர்விக்கல் கேன்சர், யூட்ரைன் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், ஆண்களாக இருந்தால் ப்ராஸ்டேட் கேன்சர், லிவர் கேன்சர். இப்போ இந்த மாதிரியான கேன்சர்லாம் வந்து ஒரு செல் 2 செல்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த கேன்சரே உருவாகுது. ஒரே ஒரு செல்லாக அந்த கேன்சர் உருவாகிற டைமில் யோசிச்சு பாருங்கள், நம்ம உடம்புல மில்லியன் செல்ஸ் இருக்குது. அந்த மில்லியன் செல்ஸ் சேர்ந்து அந்த ஒரே ஒரு கெட்ட செல் அழிச்சிருக்க முடியாதா? எப்படி வந்து அழிக்க முடியாமல் போகுதுன்னா, அதுக்கு காரணம் நம்ம உடலில் அந்த பயோமெக்னிசம் கம்மியாக இருக்கிறது தான். அதனால தான் வந்து இந்த உடலில் இருக்கிற அந்த சக்தி வந்து வீரியம் ஆகாமல் நல்லபடியாக உயர்வான முறையில் வச்சுக்கிறதுக்கு இந்த காயக்கல்பம் ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்குது. அடுத்து வந்து ஒரு சில மெடிக்கல் பிக்சர்ஸ் வச்சு கூட காமிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேஸ் ஆஃப் த பிரெயின், முக்கியமான அந்த ஆக்ன சக்கரா இருக்கிற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நரம்புகள் வந்து கண், காது, மூக்கு, நம்மளுடைய ஐம்புலன்களுக்கும் வந்து முக்கியமான ஒரு சப்ளையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேகஸ் நர்வ்னு ஒன்று இருக்குது. அந்த வேகஸ் நர்வ் வந்து ஆல்மோஸ்ட் ஆக்ன சக்கராலேருந்து உருவாகி அது நம்மளுடைய விஷுத்தி மற்றும் அனைத்து சக்கராவையும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய மூலாதாரம் வரைக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த வேகஸ் நர்வ் வந்து காயக்கல்பாக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து சொல்லப்படுது. இப்போ மெடிசனாக வந்து சொல்லணுன்னா, எப்படி வந்து காயக்கல்பா வந்து நம்ம கீழேருந்து எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம வந்து சூட்சும உடலில் கொண்டு போகிறோம், கண்ணுக்கு தெரியாத நாடிகள் மூலிமா கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் இப்போ ஒரு மெடிக்கல் டாக்டரே இருக்கார், எனக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் பாடியில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா வந்து அதுதான் வந்து இந்த வேகஸ் நர்வ். இந்த வேகஸ் நர்வ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய இதயத்திலிருந்து அனைத்து சக்கரா சம்மந்தப்பட்ட ஆர்கன்ஸையும் சப்ளை பண்ணி நம்மளுடைய ஆசனா வாய் வரைக்கும் சப்ளை பண்ணுறதுனால அந்த அனைத்து உறுப்புகளையும் கனெக்ட் பண்ணுற இந்த நர்வ் ஒன் ஆஃப் த இந்த காயக்கல்பா வேலை செய்கிறதுக்கு ஒரு காரணியாக வந்து இருக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுது. இதுதான் வந்து நம்மளுடைய கீழே மூலாதாரத்தில் இருக்கிற நரம்புகள். அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து நம்மளுடைய மனித உடலில் வந்து நம்ம வந்து டிசெக்ட் பண்ணி பார்த்தோம்னா எலும்பு தசைகள்லாம் பார்த்தோம்னா வந்து அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த பியூடென்டல் நர்வ். இன்டைரக்டாக வந்து இந்த நர்வ் தான் வந்து அந்த வேலை செய்யும் பொழுது அந்த மூலாதாரத்தை கண்ட்ராக்ட் பண்ணுறது மற்றும் அஸ்வி முத்ராவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்க்கலாம், இது ஒரு ஆணுறுப்போடு இருக்கிற ஒரு எண்ணம். இங்கே வந்து இந்த இடம்தான் வந்து நம்மளுடைய மூலாதாரம்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து எருவாய்க்கும் கருவாய்க்கும் இடையில் இருக்கிற மூலாதாரம். இப்படி இருக்கிற இடத்துல வந்து நம்ம இதை உணர்ச்சியாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து எருவாயில் இருக்கிற இந்த மசில்ஸை வந்து கண்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய உணர்ச்சி மூலிமா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இது வந்து இன்னொரு பிக்சர். அதே மாதிரி எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுப்புற இருக்கிற மூலாதாரத்தை வச்சு தான் வந்து நம்ம வந்து உணர்ச்சி பூர்வமாக அந்த காயக்கல்பா வந்து ஆரம்பிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் 3 முக்கியமான நாடிகள் இருக்குது. சூஷ்மன நாடி, இடது பக்கம் வந்து இடநாடி, வலது பக்கம் வந்து பிங்கள நாடி. இந்த 3 நாடிகளும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து நம்மளுடைய அந்த காயக்கல்ப எனர்ஜியை வந்து உயரிய சக்கரத்துக்கு போகிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்குது. இது வந்து அந்த சக்கரங்களை வந்து விவரிக்கிற அந்த கலர், கரெக்டான ஒரு கலர், கரெக்டான இதழ்களோடு விவரிக்கிற ஒரு பக்சர். இதில் வந்து இப்போது இந்த சக்கராவுக்கு வந்து இந்த கலர் இருக்குது, இந்த சக்கராவுக்கு வந்து இத்தனை இதழ்கள் இருக்குது. இது வந்து ஒருத்தருடைய விருப்பமாக வச்சுக்கலாம். இதை வந்து ரொம்ப வந்து நீங்கள் தியரிட்டிக்கலாக படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா வந்து காயக்கல்பால் வந்து நீங்கள் உணர்வு பூர்வமாக அது பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஆக்ன சக்கரம்னா அங்கே 2 இதழ்கள் இருக்குது, அந்த மாதிரி வந்து தியரிட்டிக்கலாக யோசிக்கிறத விட உணர்வு பூர்வமாக யோசிக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு அவுட்கம் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஆக்ன சக்கராவில் இந்த மிட் பிரெயின் இருக்குது. அந்த மிட் பிரெயின் தான் வந்து நம்மளுடைய கோபம், பயம், நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற அனைத்து சங்கடங்களுக்கும் ஒரு காரணமான ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து வர நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் வந்து ஒரு மனிதனை வந்து சந்தோஷமாக வச்சுக்குது, ஒரு மனிதனை வந்து துக்கமாக வச்சுக்குது எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து நம்ம வந்து வேலை செய்யும் பொழுது எவ்வளோ ஒரு வீரிய ஒரு தன்மை கிடைக்கும். நீங்கள் அந்த காயக்கல்பாவை புரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதங்களிலிருந்து 4 மாதங்கள்லேயே கூட ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் கோவப்பட்டுட்டே இருப்போமே, கொஞ்சம் இந்த டிராஃபிக் லைட்டெல்லாம் கொஞ்சம் மனசு சங்கடப்படுமே,
கொஞ்சம் காலேஜ்க்கெலாம் கொஞ்சம் லேட்டாக போவோமே, இப்போ எல்லாமே நல்லபடியாக வந்து சரியாகி குடும்பத்தில் ஏற்படுற சிறு சிறு சண்டைகள், சிறு சிறு சர்ச்சைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக லைஃப் போகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து காயக்கல்பம் நமக்கு உடலில் வந்து நல்லபடியாக செறிவுத்தன்மையோடு வேலை செய்யுது அப்படின்றது அர்த்தம். இதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம வந்து பிரம்மஞானம், கர்மா, காயகல்பா இது 3 வந்து இந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தோம். ஆனால் ஏற்கனவே வந்து இந்த சயின்டிஃபிக் பேசிஸ் ஆஃப் மூச்சு பயிற்சி, ஃபாஸ்டிங், மெடிடேஷன், சூரிய நமஸ்கார் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். இந்த ஸ்கை குழுமத்துக்கே வந்து கை பயிற்சி, கால் பயிற்சி, கண் பயிற்சி இதனுடைய சயின்டிஃபிக் பேசிஸும் பார்த்துருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து இந்த கோர்ஸுடைய கரிக்குலம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மற்ற இது சப்ஜெக்ட்ஸ்க்கும் மற்ற சிலபஸ்க்கும் வந்து சயின்டிஃபிக்காக எப்படி இதை வந்து புரிஞ்சுக்கலாம், சயின்டிஃபிக்காக இது எப்படி வந்து அப்ளை பண்ணலான்றதை வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி. இதுதான் வந்து மகரிஷி அவர்கள் அவரே வந்து காயக்கல்பா பண்ண ஒரு பிக்சர்ஸு. நமக்கு எந்த ஒரு குடும்பத்தை வந்து கம்பேர் பண்ணும் பொழுதும் நம்மளுடைய மிக மிக முக்கியமான ஒரு வீரியத்தன்மை வந்து இந்த காயக்கல்பா தான். இந்த காயக்கல்பா தான் வந்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மனதை ஒரு அமைதியாகவும் சந்தோஷமாக வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த காயக்கல்பா ஒரு மருத்துவராக எப்படி புரிஞ்சுதோ அதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கலாம். கொஸ்டின்ஸ் இருந்து நீங்கள் கேட்குறத பொறுத்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஆழமாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஐயா. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இது அப்படியே மெஸ்பரைஸ் ஆயிட்டு எவ்வளோ அழகா சொல்லும் போது வந்து கேட்கறதுக்கு ஒன்னொன்னும் தெரியும்னா கூட நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. முக்கியமா அந்த ஒரு கால் சூஷ்ம உடம்புல கால்ல வந்து பட்டதை நீங்க சொன்னது வந்து நிஜமாவே வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ்வளோ அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் ஐயா. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க விடக்கூடாது. அதுதான் எனக்கு இது. நீங்க வந்து ப்ளீஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஸோ த ஃபோரம் இஸ் நவ் ஓப்பன். அன்மியூட் பண்ணி கேளுங்க. நித்யலட்சுமி அம்மா அன்மியூட் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலா 2 கமெண்ட்ஸ் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அம்மா சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வேர் வெரி மச் ஈஸி டு ரிலேட் டு. என் குழந்தைக்கு கூட நான் சொல்லலாம், டெஸ்லா காருக்கும் நார்மல் காருக்கும் ஸ்ப்ரிங்க்லர் வித்தியாசங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. கிளாஸோட துவக்கத்திலேயே நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இங்க யாராவது ஒருத்தருக்கு தமிழ் தெரியலன்னா கூட சொல்லுங்க, நான் இந்த செஷன் ஆங்கிலத்துல எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த மாண்பு வந்து நிறைய இடத்துல வந்து இருக்க மாட்டேங்குது. நான் சிட்னில இருந்து பேசுறேன். மத்த இடங்கள்ல மத்த மொழிகளை பேசுற இடங்கள்ல வந்து அந்த மாண்பு இன்னும் நிறைய தழைத்து ஓங்கணும். தமிழர்கள் அதிகமா இருக்கிற இடத்துல அந்த மாண்பு இருக்கிறத என்னால வந்து உணர முடியுது. அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் தட் வே சார். ஒரு கொஸ்டின் சார், நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, அங்க போய் சாப்பிடுறீங்க. நம்ம வந்து காயக்கல்ப வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடியும் பயிற்சி பண்றோம். இப்ப தனிமையில இருக்கும்போது அந்த ஓஜஸ் மூச்சை வந்து நம்மளால விருப்பப்படி அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி நம்ம விட முடியுது. ஒரு பொது இடங்கள்ல போய் உணவு அருந்தும் பொழுது ஓஜஸ் மூச்சு நம்மளால சரியா விட முடியாது. சோ நீங்க அதை எப்படி கையாளுறீங்க? ஓஜஸ் மூச்சு விட்டுட்டு வெறும் அஸ்வினி முத்திரை மட்டும் போடுவீங்களா, இல்ல மெதுவா விடுவீங்களா? ஹவு டு யூ மேனேஜ் தட் காயக்கல்பம் இன் a public setting? சரிம்மா. இப்போ வந்து மகரிஷி அவர்கள் வந்து காயக்கல்பம் எப்படி சொல்லியிருக்காருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் பயிற்சிகள் இருக்கும், சாயங்காலம் பயிற்சிகள் இருக்கும். சாயங்கால பயிற்சிகளில் வந்து நம்ம வந்து வலது கையை தூக்கி இடது கையை தூக்கி அந்த மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தடவை உணர்வு சாப்பிடும் பொழுதும் வந்து அதுக்கு முன்னாடியும் வந்து அவர் காய்கள் பண்ண சொல்லுவார். தண்ணீர் அருகும் பொழுதோ எந்த ஒரு பானங்கள் அருகும் பொழுதோ பண்ண சொல்லுவார். இது என்ன விஷயம்னு கேட்டோம்னா வந்து ஏன் அந்த உணவுக்கு முன்னாடி பண்ணுறோன்றதை சொல்லிவிட்டு மீதி சொல்கிறேன். உணவு சாப்பிட்டுட்டோம்னா உணவு சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சண்டே ஆகட்டும், ஒரு நல்ல ஒரு உணவு சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்ட உடனே ஒரு நல்ல ஒரு டயர்ட்னஸ் இருக்கும்.
அதை உண்ட மயக்கம்னு சொல்லுவோம். உடனே என்ன ஒரு ஜாலியாக போய் ஒரு சோஃபாவில் உட்காரணும். சில பேர் வந்து படுத்தே தூங்கிடுவாங்க, இல்லை உட்காந்து ரிலாக்ஸ்டாக டிவி பார்ப்பாங்க. நல்லா சாப்பிட்டு முடித்த பிறகு யாராலையுமே வந்து போய் ஒரு கத்தி கபடா எடுத்து ஒரு கார்டனிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியாது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து உணவு சாப்பிட்ட உடனே அந்த உணவில் வந்து ஒரு சர்க்கரை தன்மையான ஒரு கேலரிஸ் இருந்துச்சுன்னா நம்ம உடலினுடைய அனைத்து பயோமேக்னட்டிசமும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த வயிறு சம்மந்தப்பட்ட மணிப்பூரகா அந்த மாதிரி சக்கரங்களில் போயிட்டு அந்த உணவு செரிமானத்துக்கு வந்து போயிடும். அந்த மாதிரி உணவு செரிமானத்துக்கு போகும்பொழுது என்ன ஆகுனா வந்து அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுடைய சிந்தனைக்கான ஆக்னா மற்ற சக்கரங்களில் இருக்கிற அந்த ஒரு பொலிவு அந்த பயோமேக்னட்டிசம் கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து மகரிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து உணவுக்கு முன் அல்லது எந்த ஒரு ஒரு பானத்தை வந்து பருகுவதற்கு முன் நம்ம அந்த சக்கரா வச்சு பண்ணோம்னா வந்து மூலாதாரத்தில் இருக்கிற எனர்ஜியை வந்து நம்ம வந்து மணிப்பூரகம் அனைத்து சக்கராக்கும் கொண்டும் போகிறோம். அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு டைஜஷன் ஏற்படுறதுக்கு அந்த மணிப்பூரகம் சக்கரம் வழியாக அந்த எனர்ஜி போகிறதுனால நல்ல ஒரு செரிமானம் ஏற்பட்டு சாப்பிட்ட உணவிலிருந்து அனைத்து பொருட்களும் வந்து உடலில் வந்து சேர்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். இதனால தான் வந்து இந்த இது சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து காயக்கல்பால் வந்து அந்த ஓஜஸில் முடிக்கிறது வந்து நீங்கள் காலையில் கிளம்பும் போது பண்ணலாம். அதே மாதிரி சாயங்காலம் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு தனி அறையில் நீங்கள் வந்து கைகளை தூக்கி அந்த மாதிரியான ஓஜஸ் காயக்கல்பம் பண்ணும்போது பண்ணலாம். தினமும் காலை மதியம் அல்லது இரவு ஒரு சிற்றுண்டி சாப்பிடும் பொழுதோ அல்லது அந்த மாதிரியான டைமில் வந்து ஓஜஸ் பிரெத் வந்து பண்ண வேண்டாம். அது ஓஜஸ் பிரெத் பண்ணாமல் நம்ம கையில் அந்த உணவில் வச்சுட்டு ஆசனவாயை மட்டும் வந்து சுருக்கி விரித்து அந்த காயக்கல்பம் நீங்கள் அந்த மெயின் எக்ஸசைஸ் காலையில் சாயங்காலம் பண்ணுறதை பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுற அந்த காயக்கல்பம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மற்றவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அந்த உணவை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஆசனவாயை குறுக்கி அந்த காயக்கல்பனுடைய அந்த பகுதியை மட்டும் பண்ணிவிட்டு எனர்ஜி வந்து நமக்கு மேலே போகிற மாதிரியான ஃபீல் பண்ணிவிட்டு விட்டுடலாம். மற்றபடி வந்து ஓஜஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை காமன் ஏரியாவில். இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடிலாம் ஒரு காமன் ஏரியாவில் பண்ணும்போது மற்றவங்களாம் வந்து ஏதோ நம்ம ஒரு ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. ஸோ இது வந்து எந்த வகையிலையும் வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படாமல் நீங்கள் வந்து நல்லபடியாக படித்து பண்ணலாமா. வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்க்கை வளமுடன். சுப்பிரமணியம் ஐயா அன்மியூட் பண்ணி பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் நமக்கு வந்து உடம்புல சதை எலும்பு எல்லாத்துலேயும் போகுது இல்லைங்களா. அப்புறம் அது வளருது. இது வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபைனலாக நம்ம அந்த செம்மன் வந்து ஸ்பெர்ம் வந்து செக்ரீட் ஆகுது. அப்புறம் அது அக்குமுலேட், எனக்கு தெரியல ரொம்ப டீட்டெயில, அது அக்குமுலேட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மாஸ்டர்பேட் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நைட் அவுட் ஆயிரும். அது நைட் தூக்கத்தில் அவுட் ஆகும். அப்போ அவுட் ஆகும்போது ஒரு கெட்ட எண்ணங்களால தான் அவுட் ஆகும். அதாவது இந்த ஃபீலிங் வந்து இட்ஸ் நாட் அது வந்து ஒரு கெட்ட எண்ணம்னு சொல்லக்கூடாது, பட் அது நம்மள அறியாம வருது, முயற்சி. அப்போ நம்ம வந்து எப்பொழுதுமே இறைநிலையில இறைவனே நினைத்து ஒரு நல்ல எண்ணத்தோடி நம்ம இருக்கும்போது ஸ்பெர்ம் செக்ரீட் ஆகுமா? ஏன்னா விவேகானந்தர் வந்து 12 வருஷம் ஏதோ சொன்னாங்க அவருக்கு அது அவர் அப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார். ஸோ ஹி காட் இன் டு என்லைட்டன் ஸ்டேஜ். ஸோ இது எனக்கு ஒரு சின்ன டவுட். சரிங்க ஐயா. அதாவதுங்க ஐயா, இதில் வந்து எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து நான் இந்த கண்ட்ரோல் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நம்மளுடைய குழந்தைகளே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் பிரச்சனை வரும். பிரச்சனை குழந்தைக்கும் வரும், நமக்கும் வரும். இப்போ நம்ம வந்து ஒரு பெற்றோராக இருக்கிறோம், வீட்டில் வந்து ஒரு 5 வயது குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடும் போது நமக்கு சொல்கிற பேச்சு கேட்காம ஏதோ வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி விளையாடுறாங்க. அப்படின்னும் போது கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு தன்மையிலிருந்து மாறி
அந்த குழந்தையோட உட்காந்து பக்கத்துலேயே பேசிக்கிட்டே தண்ணி இந்த மாதிரி ஊற்றினா பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க தெரியாமல் கீழே விழுந்துட்டாங்கன்னா அடிப்படும்ல, அந்த மாதிரி ஒரு கதை மூலியமாக சொல்லி அந்த குழந்தைக்கு புரிய வச்சோம்னா அந்த குழந்தை வந்து இன்னும் ஆசையாக அதை புரிஞ்சுக்கும். ஏன்னா குழந்தைக்கு நம்ம மேலே அபரிவிதமான ஆசை இருக்குது, நமக்கும் ஆசை இருக்குது. ஆனால் அந்த கண்ட்ரோல் என்ற முறை இல்லாமல் ஒரு நல்லவாக ஒரு நண்பர்கள் மூலம், எஸ்பெஷலி வளர்ந்த குழந்தைகள், ஒரு டீனேஜ் குழந்தைகள் அல்லது ஒரு 20 வயசு இருக்கிற பையன் அல்லது பெண் கிட்ட பேசும்போது நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து நம்ம உடலை வந்து நம்ம வந்து அமைச்சிக்கணும். நம்ம அந்த செக்ஸ் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அல்லது உணர்ச்சிகள் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கய்யா. கண்ட்ரோல் பண்ணி யாருமே எதுவுமே அச்சீவ் பண்ணவே முடியாது. ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு காயக்கல்பம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டில் வந்து மனைவி வந்து ரொம்ப காயக்கல்பத்தில் ஊறி இருப்பாங்க, கணவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. மனைவி கண்ட்ரோல் பண்ணி கணவரை பண்ண வைக்கவே முடியாது. அந்த கணவராக புரிந்து பண்ணாதான் அது வேலை செய்யும். ஏன்னா நம்மளா புரிந்து நம்மளுடைய ஆசன வாயில் நம்மளுடைய சக்கரங்களை புரிஞ்சு பண்ணும்போது தான் அது வேலையே செய்யும். சரிங்களா? அது ஒரு விஷயம். அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த செக்ஸ் சம்மந்தப்பட்ட எண்ணங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றதுலேருந்து வந்து தள்ளி வந்து உலகத்தில் என்ன நடக்குது, நமக்கு என்னென்ன தேவைகள், எல்லா ஆண்கள் எல்லா பெண்களுக்கும் அந்த ஒரு செக்ஸ் ரிலேட்டட் ஒரு ஆசைகள் இருக்குது. அதை வந்து எப்படி வந்து கரெக்டாக ஒரு வாய்க்கால் பண்ணி நம்மளுடைய ஆசைகளை ஒரு நல்லபடியாக கொண்டு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண் பையனாக இருந்தாங்கன்னா வந்து நமக்குன்ட்டு ஒரு துணை கண்டிப்பாக ஏற்படும். அந்த துணை ஏற்படுற வரைக்கும் அதுக்குரிய விஷயங்களில் ஈடுபடாமல் நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்மளுடைய படிப்புலேயோ வேலைகளிலேயோ செயல்படுத்தி மனதை வந்து நல்லபடியாக ஸ்ட்ரென்த் பண்ணி உடலை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும். அதாவது இந்த மாதிரியான வாழ்க்கையில் போனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தாலே அந்த எண்ணங்கள் வந்து கம்மியாயிடும். ஏன் அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து அபரிவிதமாக தேவைக்கு அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அது ஓகே, அது பரவாயில்ல, அதனால் வந்து உடலுக்கு எந்த உபாதையும் இருக்காது அப்படின்னு ஆங்கில மருத்துவங்கள்லேயே ஒரு சில கோட்பாடுகள்லாம் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம அதை வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கிறோம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து காயக்கல்பம் கரெக்டாக தினமும் பண்ணி எண்ணம் ஆராய்தல் பண்ணி நம்மளுடைய மகரிஷி சொன்ன அந்த எண்ணம் ஆராய்தல் 5 அளவு முறை எல்லாமே கரெக்டாக பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த இரவில் ஒருத்தருக்கு அந்த விந்து வீரியம்லாம் வந்து ஏற்படுறது வந்து ரொம்ப கம்மியாயிடும். பல ஒரு ஒரு வருஷம் நம்ம அந்த கரெக்டான கோட்பாடுகள் எண்ணம் ஆராய்தலிருந்து 5 அளவு முறையிலிருந்து எல்லாம் பண்ணோம்னா வந்து அது வந்து சுத்தமாக கம்மியாயிடும். அதில் வந்து எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. அதையும் மீறி ஒருத்தருக்கு இப்போ ஒரு 25 வயது இளைஞர், அவருக்கு அந்த மாதிரி ஒரு விந்து வீரியம் வருது, தூக்கத்தில் வந்து அவர் காலையில் எழுந்து மனசு கஷ்டப்படுறாரு. இது கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்படி மலம் கழிக்கிறீங்களோ, எப்படி சிறுநீர் கழிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இது வந்து ஒரு விஷயம். அதனால் வந்து இதில் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. கவலை, ஒரு விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு விதமான ஒரு செல்ஃப் டவுட், இதெல்லாம் தான் வந்து ஒரு மனுஷனை வந்து ரொம்ப அவனுடைய எபிலிட்டிலேருந்து வந்து கம்மிப்படுது. ஸோ முதல்ல யோசிக்க வேண்டியது நம்மளுடைய 5 அளவு முறை, எண்ணம் ஆராய்தல், பிரம்ம ஞானம், அந்த விதமான ஒரு ஒழுக்க முறை. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போகிற மாதிரி காயக்கல்பம் வச்சு பண்ணோம்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கும். கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் மகரிஷி சொல்லியிருக்காங்க, மாதத்துக்கு 2 முறை 14 நாட்களுக்கு ஒரு முறை உள்ள உறவு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இந்த கோட்பாடுகளை ஒருத்தருடைய சிச்சுவேஷன் பொறுத்து கரெக்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா திரும்பவும் வந்து ஒரு சில வீட்டில் வந்து கணவன் மனைவி 2 பேரும் இதில் வந்து கரெக்டான ஒரு ஃப்ரீக்வன்சியில் காயக்கல்பாலேயோ அல்லது நம்ம மகரிஷியுடைய கோட்பாடுகளோ ஈடுபாடு இருக்காது. மகரிஷி கோட்பாடுல ஈடுபாடு பண்ணி அதன் மூலியமாக ஒரு கணவன் மனைவி கூட வந்து ஒரு பிரச்சனை வந்து பிரிகிறாங்கன்னா மகரிஷி கோட்பாடே அங்கே வந்து தோற்ற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து உங்களுடைய கணவன் மனைவியுடைய இருக்கிற அந்த ஃப்ரீக்குவன்சியை பொறுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ளெக்சிபிளாக கொண்டு போய் எதுவுமே கண்ட்ரோல்னு பண்ணாமல் எண்ணங்களை வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ நீங்களே வந்து ஒரு கடவுள் சார்ந்த ஒரு எண்ணங்களை கொண்டு போனால் வந்து மனம் வந்து மாறிடுதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ இந்த காயக்கல்பா எப்படி வேலை செய்யுது, பிராணாயாமம் எப்படி வேலை செய்யுது, நம்ம நாடி சுற்றி எப்படி வேலை செய்யுது, உடல் தளர்த்தல் எப்படி வேலை செய்யுது. உண்மையாக சொல்லணும்னா காலையில் எழுந்து
காயக்கல்பம், உடல் எக்ஸசைசஸ், மெடிடேஷன், நைட் தூங்குறதுக்கு முன்னாடி திரும்ப வந்து காயக்கல்பம், அந்த உடல் தளர்த்து, இது எல்லாம் கரெக்டாக பண்ணாலே நம்மளுடைய நார்மல் வேலைகள் அல்லது கல்லூரியில் படிக்கிறது இந்த ஒர்க்கும் பண்ணோம்னாலே நம்ம நாள் ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும். தவறான எண்ணங்கள் வரத்துக்கு வந்து அங்கே நேரமே இல்லாமல் வந்து போயிடும் ஐயா. ஸோ அதனால் வந்து கண்ட்ரோல்னு எடுக்காமல் இதை வந்து தானாக சரியாயிடும் அப்படின்னு நினச்சி பண்ணணும். அது சரியாகிற வரைக்கும் வந்து குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆனந்தர் சந்திரசேகரன் ஐயா, சந்திரஹாசன். ஐயா நீங்க பேசுறது கேட்கல. இல்லைம்மா, நான் மைக் ஆன் பண்ணி தான் இருக்கேன். நீங்க பேசலீங்க, ஆனந்தர் பேசுறாரு. ஓ, அவருக்கு சொல். அவரும் மைக் ஆன் பண்ணி தான் இருக்காரு. கேட்கலண்ணா. நீங்கள் உங்களுடைய மைக் சரி பண்ணிக்கோங்க ஐயா. அது வரைக்கும் சாந்தி தங்கராஜன் அம்மா நீங்கள் பேசுங்க. ஐயா கேக்குதுங்களா? கேட்குதும்மா. ஐயா ஐயா உங்க ஸ்பீச் ரொம்ப சிறப்புங்கய்யா. நான் சவுதி அரேபியால இருக்கேங்கய்யா. இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ நமக்கு ஒரு உடம்புல பெயின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா கையில ஏதோ ஒரு பெயின் வருது, பாடியில ஏதோ ஒரு பெயின் வந்தாலும் நம்ம அஸ்வினி முத்திரை போட்டுட்டு நம்ம ஓஜஸ் மூச்சு அந்த இடத்துல நம்ம கான்சன்ட்ரேஷனா விடும்போது அந்த காந்தாற்ற அந்த வழியை வந்து சரி செய்ய முடியுமா? இப்ப கண்டிப்பாக. நான் எனக்கு சரி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என் வீட்ல என் ஹஸ்பண்டுக்கோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது நான் அஸ்வினி முத்திரை போட்டுட்டு அவருக்கு அதை நான் பாஸ் பண்ண முடியுமா? ஏன்னா நீங்க அந்த ஒரு பிக்சர் ஒரு ஃபிலிம் சொன்னீங்க இல்லையா? ஒரு ம். இல்லாத ஒரு இதை பண்ணும்போது அது சரி பண்ண முடியும் போது இப்ப என் ஹஸ்பண்டுக்கு ஒரு வழி வருதுன்னா என்னால அது சரி பண்ண முடியுமாங்க ஐயா? இது எனக்கு ஒரு கேள்வியா கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக. நன்றிங்க ஐயா. சாந்தி அம்மா, நீங்கள் சொன்னதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு ஒரு உடல் உபாதை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏதோ ஒரு வலது கையில் வந்து ரிஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு பொருளை தூக்க போய் லைட்டாக ஒரு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு. நீங்கள் வந்து நார்மலாக எப்பயும் போல் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய காயக்கல்பம் பண்ணிவிட்டு அது முடியும் பொழுது அந்த ஓஜஸில் தலை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும்னு யோசிக்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த எனர்ஜி வந்து அந்த ஒரு கை மணிக்கட்டுக்கும் வந்து பரவி அந்த இடத்த சரி பண்ணுற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கனாலே வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒரு தனி மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காயக்கல்பம் கண்டிப்பாக வேலை செய்யும். இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய எனர்ஜியை வைத்து உங்களுடைய கணவருக்கோ அல்லது குடும்பத்தில் வேற ஒருத்தருக்கோ இதை வந்து பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு பேர் தான் வந்து பிராணிக் ஹீலிங். இதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிராணிக் ஹீலிங்ன்றது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் டாபிக் அம்மா. ஏன் வந்து இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் டாபிக் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போது என்ன கேட்டிங்கன்னா வந்து இப்போ உங்கள் கணவருக்கே இந்த மாதிரி வந்து ஒரு உடல் உபாதை இருக்குது, ஒரு முட்டு வலி இருக்குது, இல்லை காலில் வலி இருக்குது, இல்லை ஒரு சக்கரவியாதி இருக்குது. ஸோ பேங்க்ரியாஸ் நம்மளுடைய மணிப்பூரகத்தில் வந்து அந்த ஒரு வீரிய சக்தி வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அவரே மனதார இந்த பழக்கத்தை பண்ணி காயக்கல்பா பண்ணி இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அதனால் ஏற்படுற நன்மைகள் வந்து அபரிவிதமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் உடலில் இருக்கிற அந்த சக்கராஸ், அவருடைய கர்ம வினைகள், அதன் பிரகாரம்தான் வந்து அவருடைய வாழ்க்கை, அவருடைய உபாதைகள் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. இதில் வந்து அவரே யோசித்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி ஒழுங்குபடுத்தி இருக்க போகிறேன், 5 அளவு முறையோடு இருக்க போகிறேன், என்ன மாறாய்தல் பண்ணி என்னுடைய எண்ணங்களை சரி பண்ண போகிறேன், எனக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, காயக்கல்பா பண்ணி சிம்பிளிஃபைடு குண்டலினி எக்ஸசைசஸ் பண்ணி உடலை வலிமையாக வச்சுக்க போகிறேன். இப்படி பண்ணும்பொழுது ஏற்படுற நன்மைகள் வந்து சொல்லனா அதிகமானது, ரொம்ப ரொம்ப அதிகமானது. அதில் வந்து சந்தேகமே இல்லை. ஆனால் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு, அது கணவன் மனைவியாக இருக்கலாம், கணவன் குழந்தைங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பிராணிக் ஹீலிங் சென்டர்னு போட்டு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை கூட நடத்தலாம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஹீலிங் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஒரு ஹீலிங்கை வந்து ரிசீவ் பண்ணுறவர் வந்து அவருடைய வேலையை அவர் பண்ணலை. அவங்க பண்ண வேண்டிய ஒழுக்க முறைகள், உணவு முறைகள், கட்டுப்பாடுகள், எண்ணம் ஆராய்தல் எதுவுமே பண்ணலை. இப்போது அவங்களுக்குன்ட்டு ஒரு இது வந்து அகெயின் வந்து ஒரு நம்ம யோசிச்சு பாருங்கள். அந்த பயோமேக்னட்டிசத்தில் வந்து இந்த கர்ம வினைகள் இருக்குது, இது நடக்கணும்னு இருக்குது. அதையும் மீறி
வேறு ஒரு பயோமேக்னட்டிசம் நீங்கள் வந்து போய் அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இவருக்கு வந்து இந்த மூட்டில் வந்து இந்த வலி சரியாகட்டும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி பிராணிக் ஹீலிங் பண்ணும் பொழுது நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து கடவுள் பொசிஷன் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் தான் கடவுள். நீங்கள் கடவுளாக இருந்து மேலேருந்து பார்க்குறீங்க. ஒரு கணவன் மனைவி. கணவர் அவருடைய ஒரு உடல் உபாதைக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருக்கார், இல்லை எடுக்க முடியாத நிலைமையில கூட இருக்கார், அப்படியும் இருக்கலாம். மனைவி வந்து அவங்க வந்து அவங்களுடைய காயக்கல்பம் மூலிமா அந்த மூட்டு வலிக்கு வந்து அவங்க எனர்ஜி வந்து போகணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கடவுளே யோசிப்பார்ல. நான் ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். இந்த அவருக்கு இன்னென்ன நடக்கணும், இவங்களுக்கு இது நடக்கணும்னு கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். அவங்களே என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஓகே அப்ளிகேஷன் அக்செப்டட், இது கிளியர்டு, அது ரிசால்வ்டு, எதாவது பண்ணலாம். அவங்களே சும்மா இருக்காங்க, இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? கடவுளுக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். அதனால தான் வந்து மகரிஷி எந்த இடத்துலையுமே பிராணிக் ஹீலிங்கை வந்து எந்த இடத்துலையுமே வந்து சொல்லியே இருக்க மாட்டார். உங்களுக்கு தெரிந்த ஒருத்தர் குழந்தையாகட்டும், கணவராகட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களாகட்டும் பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா மகரிஷியோட அனைத்து கோட்பாட்டுகளையும் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி காயக்கல்பா பண்ணி அவங்களால முடியலன்னா உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் வாழ்க வளமுடன். இங்கே தான் நம்ம நிற்கணும். வாழ்க வளமுடன், எல்லாம் நல்லபடியாக போகும், அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் உடலிலிருந்து நல்ல ஒரு எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா அதோடு முடிக்கிறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர ஸ்பெசிஃபிக்காக அவருடைய மூட்டு வலி சரியாகட்டும், இவங்களுடைய இது சரியாகட்டும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பண்ணும்போது அது வந்து பிராணிக் ஹீலிங் மாதிரி போயிடுது. பிராணிக் ஹீலிங்லேயும் சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்குது. ஆனால் அந்த சயின்டிஃபிக் பேசிஸ் ஆஃப் கர்மா வந்து பிராணிக் ஹீலிங்கை விட மிக 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 உயர்வானது. அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிராணிக் ஹீலிங்னு பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உடல் ஆரோக்கியமாக அவங்களும் உடல் ஆரோக்கியமாக நல்ல ஒரு பொலிவோட ஒரு முதுமையற்ற தன்மையோடு இருந்து ஒருத்தர் கூட நீங்கள் காமிக்கவே முடியாது உலகத்தில். பிராணிக் ஹீலிங் பண்ணுறவங்க அவங்க ப்ராக்டிஸில் நல்லபடியாக இருந்து ரொம்ப நல்லா சிரித்து வரலாம். ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கும். கர்மா அப்படின்றது வந்து ஒவ்வொரு மனிதரும் அவங்க முயற்சி செய்து கடினப்பட்டு அதை வந்து கரைக்கணுமே தவிர ஒருத்தங்க கர்மாவை இன்னொருத்தங்க கரைக்கிறதுலாம் வந்து அது வந்து சும்மாம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. ஆனந்தர் சந்திரஹாசன், உங்கள் மைக் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அன்மியூட்டில் தான் இருக்குது, ஆனால் உங்களால் பேச முடியலன்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா